ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயார் செய்து வரும் என் இனிய ஆசிரிய தோழமைகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடைசியா நடந்த தகுதி தேர்வுல பேப்பர் 2 தமிழ்ல இதுவரை எப்போதும் கேட்காத அளவுக்கு தமிழ் இலக்கண பகுதியிலிருந்து முழுக்க அனைத்து கேள்விகளும் இடம்பெற்றிருந்ததை அடுத்து நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதியாக இலக்கண பகுதி அமைந்திருக்குது. தகுதி தேர்வுக்கு தயார் செய்து வரும் ஆசிரியர் தோழர்களின் நலனுக்காக நம்முடைய சேனல்ல 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண 9 இயல்ல இருக்கிற தமிழ் இலக்கண பகுதிகள் முழுக்க ஒரே வீடியோவுல நம்ம கடைசியா தயார் செஞ்சு தந்திருந்தோம். அந்த வீடியோவுக்கு நீங்க அளித்த ஆதரவு வந்து நமக்கு உத்வேகமா இருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போ 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில இருக்கிற 9 இயல்ல இருக்கிற அனைத்து இலக்கண பகுதிகளையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில இருக்கிற அனைத்து பகுதிகளையும் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் இதை வந்து ஒரு ரிவிஷனா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு சிலரு இன்னும் இவ்வளோ இருக்கு, நம்ம எப்பதான் படிச்சு முடிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு டிலே பண்ணிட்டு இருந்தாலும் கூட உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற வகையில கண்டிப்பாக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம ஏற்கனவே போட்ட 6ஆம் வகுப்பு இலக்கண பகுதிகள் மற்றும் இப்போ இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் வகுப்பு இலக்கண பகுதிகள் முழுக்க பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு. அது யாருக்கு வேணுமோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு பட்டன் வரும், அதுல ஹைப் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 6369762091 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த 2 வீடியோக்களோட பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். சரி வாங்க குற்றியல் உகரம். இந்த குற்றியல் உகரம் தலைப்புக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணிக்கணும். மெய்யெழுத்துக்கள்ல வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் வந்து கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் வந்து ஞங்கன நம்மன, இடையின எழுத்துக்கள் வந்து எரள வழல. இதனுடைய ஒற்று எழுத்துக்கள் அதுதான் வல்லின, மெல்லின, இடையின எழுத்துக்கள். வல்லின உகரங்களான குசுடு துபுரு ஆகிய எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வரும்போது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம், குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். சரி, எங்கெங்கெல்லாம் அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதாவது நெடில் எழுத்து தனி எழுத்தா வந்து அதன் பிறகு இந்த வல்லின உகரங்கள் வந்தா அது வந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாடு, ஆறு அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்போ அதெல்லாம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து உயிர் தொடர் குற்றியல் உகரம். உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா அப்ப 2 3 எழுத்து 4 எழுத்து அந்த மாதிரி தான் வரும். இப்ப அரசு, கயிறு, 9. அடுத்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அதாவது ஆயுத எழுத்து அக்கு அதுக்கப்புறம் வர்ற உகரம் வந்து வல்லின உகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். இப்ப அஃது அப்படின்ட்டு வந்து ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அடுத்து ஒன்றொடர் குற்றியல் உகரம். வல்லின எழுத்துக்களான கசட தபர அதாவது இக்கு, இஞ்சி, இட்டு, இத்து, இப்பு, இற்று ஆகிய எழுத்துக்களுக்கு அடுத்து வர வல்லின உகரங்கள் வந்து குறைந்து ஒலிக்கும். எடுத்துக்காட்டா பாக்கு, பேச்சு, பாட்டு. அடுத்து மென்றொடர் குற்றியல் உகரம். ஞன நமன ஆகிய எழுத்துக்கள் வந்து அது வந்து என்னால இப்ப டைப் பண்ண முடியல, அதனால அது கேப் விட்டுட்டேன் நானு. அந்த எழுத்துக்களுக்கு அடுத்து வர வல்லின உகரங்கள் வந்து ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அடுத்து இடைத்தொடர் குற்றியல் உகரம். இடை எழுத்துக்களான எரள வழல ஆகிய அதனுடைய ஒற்றை எழுத்துக்களுக்கு அடுத்து வர்ற உகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். அது வந்து சால்பு. அடுத்து முற்றியல் உகரம் அப்படின்னா முற்றியல் உகரம்னா அதாவது குறைந்து ஒலிக்காமல் தனக்குரிய ஒரே மாத்திரை அளவிலே திரும்பியும் ஒலிக்கும். அதை நம்ம முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். இது எங்க அந்த மாதிரி குறையாம ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தனி குறிலை எடுத்து வர்ற வல்லின உகரங்கள் வந்து ஓசை குறையாமல் ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டா வடு, மறு, அது. குற்றியல் இகரமும் அதே போலதான். அங்க வந்து உகரம் வல்லின உகரங்கள் வந்து குறைந்து ஒலிக்கும். இங்க வந்து வல்லின இகரங்கள் வந்து குறைந்து ஒலிக்கும். எங்கெல்லாம் அந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும் அப்படின்னா 2 இடங்கள்ல மட்டும்தான் அந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும். இப்ப குற்றியல் உகரம் சொன்னேன் இல்லைங்களா இதுக்கு முன்னால, அந்த குற்றியல் உகரத்துக்கு அடுத்து எகரம் வந்தா அது என்ன ஆயிடும்னா உகரம் வந்து ஈயா மாறிட்டு அது என்ன ஆயிடும் குறைந்து ஒலிச்சிடும். இப்ப எடுத்துக்காட்டா நாடு அப்படின்றது ஒரு குற்றியல் உகர வார்த்தை. அதுக்கப்புறம் யாது அப்படின்ற வார்த்தையை சேர்த்தோம்னா உகரம் போயிட்டு ஈயா மாறிடும். அப்ப என்ன ஆயிடும் நாடியாது அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த நாடியில அந்த டீல வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு தான் அது ஒலிக்கும், நாடியாது. இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா அதாவது பெரிய இல் சின்ன இல் இதுக்கப்புறம் வர்ற மியா அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்தோம்னா கேள் கூட்டல் மியா கேண்மியா, அதே போல செல் கூட்டல் மியா சென்மியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துலயும் இகரம் வந்து குறைந்து ஒலிக்கும். நம்ம பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் குற்றியல் உகரம் தான் அதிகமா பயன்படுத்துறோம். குற்றியல் இகரம் வந்து ஒரே நட வடிவுல தற்போது வழக்கத்தில் இல்லை. அப்ப எங்க இருக்குது குற்றியல் இகரம்னா இலக்கியங்களில் மட்டும், பழைய இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. அடுத்த 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம். ஒரு சில இடங்கள்ல ஐகாரம் கூட அதாவது ஐ என்ற எழுத்து கூட குறைந்து ஒலிக்கும். ஐ வந்து நெடில் எழுத்து, அதனால அது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனா இதே ஐ வந்து சொல்லின் முதல்ல வந்ததுன்னா அது வந்து 2 மாத்திரையிலிருந்து 1 1/2 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டா 5
அப்படின்ற வார்த்தையில ஐ வந்து 1 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதேபோல சொல்லின் இடையிலும் மற்றும் இறுதியிலும் 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவு தான் ஐகாரம், அதாவது ஐ என்ற எழுத்து ஒலிக்கும். இப்ப எடுத்துக்காட்டா வையம், சமையல், பறவை. சமையல் என்ற வார்த்தையில வந்து ஐ நடுவுல வந்திருக்குது. பறவை என்ற வார்த்தையில ஐ வந்து கடைசியில வந்திருக்குது. அப்ப சொல்லின் இடையிலும், இறுதியிலும் ஐ வந்து 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவே குறைந்து ஒலிக்கும். அடுத்து ஔகார குறுக்கம். ஐ மாரி அவும் வந்து ஒரு நெடில் எழுத்து. இதுவும் சொல்லின் முதல்ல வர்றப்ப 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இப்ப ஔவையார் அப்படின்ற வார்த்தையில வந்து 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். வந்து இடையிலும், இறுதியிலும் வரவே வராது. அதனால அந்த பிரச்சனை நமக்கு இல்ல. அடுத்து மகர குறுக்கம். அதாவது இம் அப்படின்ற எழுத்து, மகர எழுத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா, வாவோட சேர்றப்ப ஒற்றெழுத்துக்கு அரை மாத்திரை நமக்கு தெரியும். அது வந்து அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து இம்மாவும், வருமொழியோட முதல் எழுத்து வாவாவும் இருந்தா, வளம் கூட்டல் வந்தான் இப்படி இருந்தா, வளம் வந்தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இம்மு வந்து நம்ம கொஞ்சம் குறைந்து தான் ஒலிப்போம். அதனால அது 1/4 மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். அதேபோல போலும். அத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, போன் அப்படின்னு சொல்லுவோம். அதேபோல மருளும்ன்ற வார்த்தைய என்ன பண்ணலாம்னு சொல்றோம், மரும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆயுத குறுக்கம். இப்போ முள் கூட்டல் தீது அப்படின்றத முக்டீது அப்படின்னு சொல்றோம். கல் கூட்டல் தீதுன்றத கற்றீது அப்படின்னு சொல்றோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்து தன்னுக்குரிய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்குது. ஆயுத எழுத்து முன்னாலயும் கடைசியிலயும் வர வாய்ப்பு கிடையாது. அதனால இது நடுவுல மட்டும் தான் வரும். அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வழக்கு. இது என்ன வழக்கு அப்படின்னா, நம்ம வழக்கமா சொற்களை வழங்கி வரும் முறை தான் வழக்கு. இது வந்து 2 வகையில இருக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு ஒரு 3 வகையா இருக்கு. இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மறு. இலக்கணமுடையதுன்னா என்ன? மரம், நிலம், எழுது ஆகிய நம்ம புழக்கத்துல பயன்படுத்துகின்ற வார்த்தைகள். எந்தவித மாற்றமும் இல்லாமல் இலக்கணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, அதே போல நம்ம வழங்கி வர்ற வார்த்தையே நம்ம இலக்கணமுடையது அப்படின்றோம். இலக்கண போலி அப்படின்னான்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. முன்பின் தொக்க போலி அப்படின்னும் பேர் இருக்கு. இந்த வார்த்தையிலே இது இருக்குது. முன்பின் மாறி இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா, இல்லத்தின் முன்ன நம்ம என்ன சொல்லணும்? இல் முன் தான் சொல்லணும். ஆனா, அத நம்ம என்ன சொல்றோம்? முன்றில் அப்படின்னு சொல்றோம். இல்லைங்களா? அந்த வராண்டான்னு சொல்றோம்ல, அது வந்து முன்றில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, அது உண்மையான இலக்கண வடிவம் வந்து இல் முன் தான் சொல்லணும். ஆனா, மாத்தி முன்றில் அப்படின்றோம். இந்த மாரி நெறைய வார்த்தைகள நம்ம அந்த மாரி மாத்தி மாத்தி சொல்லியிருக்கிறோம். கிளையோட நுனிய வந்து கிளை நுனின்னு தான் சொல்லணும். ஆனா, நம்ம நுனிக்கிளை அப்படின்னு சொல்றோம். அதேபோல நகரத்தின் புறப்பகுதிய நகர்ப்புறம் தான் சொல்லணும். ஆனா, நம்ம புறநகர் அப்படின்றோம். அதேபோல கால்வாய், தசை, சதைன்றத தசை அப்படின்றோம். அதேபோல கண்ணின் கடை வந்து கண்கடை அப்படின்னு சொல்லாம கடைக்கண் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த மாரி முன்பின் மாறி இருந்தா, அத நம்ம என்ன சொல்றோம்? இலக்கண போலி அப்படின்றோம். அடுத்து மறு அப்படின்னா என்னது? ஊர் பேருங்க பார்த்தீங்கன்னா, காலப்போக்குல கொஞ்சம் மருவி இருக்கும். அதனால நம்ம மறு அப்படின்றோம். இப்ப தஞ்சாவூர்ன்றத தஞ்சைன்னு சொல்லுவோம். திருநெல்வேலின்றத நெல்லைன்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து மறு. இப்ப அடுத்து தகுதி வழக்கு. தகுதி வழக்குல 3 வகையா இருக்கு. இடக்கரக்கல், மங்களம், குழுகுறி. இடக்கரக்கல்னா என்னது? இப்போ ஒரு சில சொல்ல முடியாத விஷயத்த ஒரு டீசென்சிக்காக நம்ம மாத்தி சொல்லுவோம். அததான் நம்ம இடக்கரக்கல் அப்படின்றோம். இப்ப கால் கழுவி வந்தான். 1க்கு போயிடுச்சு குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இதுக்கான ஸ்ட்ரெய்ட் மீனிங் அது கிடையாது. ஆனா, அத நம்ம சொல்ல முடியாததால வேற ஒண்ண சொல்லி நம்ம அத ஈடுகட்டுவோம். அததான் நம்ம இடக்கரக்கல் அப்படின்றோம். இப்ப இங்கிலீஷ்ல கூட பார்த்தீங்கன்னா, டாய்லெட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இப்ப எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்ட் ரூம்னா என்னது? ஓய்வெடுக்கும் அறை. அது ஓய்வெடுக்கும் அறை கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த வார்த்தைய நேரா சொல்லக்கூடாதுன்றதால மாத்தி சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் என்னது? இடக்கரக்கல். அடுத்து மங்களம். மங்களம்னா மங்களகரமான வார்த்தைகள மட்டும் சொல்லி, அமங்கலமான வார்த்தைகள தடுக்கிறதுக்கு பேரு தான் மங்களம். அமங்கலமான வார்த்தை எது? இப்ப செத்தார் அப்படின்றது ஒரு அமங்கலமான வார்த்தை. அத நம்ம என்ன சொல்றோம்? கண் தூங்கினார் அப்படின்றோம். அடுத்து ஓலைன்றத வந்து ஓலன்னா அது வந்து ஒரு அபசகுனமான வார்த்தை. அதனால அத நம்ம என்ன சொல்லுவோம்? திருமுகம் அப்படின்னுவோம். அதேபோல நெறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஆடு கருப்பா தாங்குது. கருப்பு ஆட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்? வெள்ளாடு அப்படின்றோம். கருப்பு ஆட்ட கருப்புன்னு சொல்லக்கூடாது. கருப்புன்றது அமங்கலமான ஒரு வார்த்தை. அதனால நம்ம என்ன சொல்றோம்? வெள்ளாடு அப்படின்றோம். அதேபோல விளக்கை அணை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, அது வந்து ஒரு அமங்கலமான வார்த்தை. அணைக்கணுன்றதே சொல்லக்கூடாது தமிழ்ல. அப்ப விளக்கை குளிர வை அப்படின்றோம். அதேபோல சுடுகாடு அப்படின்றத நன்காடு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து என்னது? அமங்கலமான வார்த்தைய எடுத்துட்டு, அதுக்கு பதிலா ஒரு மங்களகரமான வார்த்தைய சொல்றதுக்கு பேரு மங்களம். அடுத்து குழு, குறி அப்படின்னன்னா, ஒரு சில குழுக்கள் வந்து தங்களுக்கு மட்டுமே புரியிற ஒரு சில குழு வார்த்தைகளை கொண்டு, குறியான வார்த்தைகளை கொண்டு குறிப்பிடுவது குழு, குறி அப்படின்றோம். இப்போ பொன்னை பரி எனல், ஆடையை காரை எனல்.
பொன்னை பரின்னு யார் சொல்லுவாங்கன்னா, பொற்கொல்லர்கள் சொல்லுவாங்க. ஆடையை காரை அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா, யானைப்பாகர்கள் சொல்லுவாங்க. அடுத்து போலி. போலி வந்து பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். முதற் போலி, அதாவது முதல் எழுத்து வந்து மாறி வர்றது. பசல்ன்றத நம்ம பைசல் அப்படின்னுவோம். மஞ்சுன்றத மைஞ்சு அப்படின்னுவோம். மயல்ன்றத மையல் அப்படின்னுவோம். இது முதல் எழுத்து மாறி வந்திருக்கிறதால முதற் போலி அப்படின்னுவோம். இடைப்போலின்னா நடுவுல வர எழுத்து மாறி வர்றத இடைப்போலி அப்படின்னுவோம். இப்ப அமைச்சு அப்படின்றத அமைச்சு அப்படின்றோம். இளஞ்சின்றத இளைஞ்சி அப்படின்றோம். அரையர்ன்றத அரையர் அப்படின்றோம். அதே போல கடைப்போலின்னா கடைசி எழுத்த கூட நம்ம மாத்தி சொல்லுவோம். அகம், அகன், நிலம், நிலன் அப்படின்னு மாத்தி சொல்றோம். இப்ப அறம்னு ஒரு வார்த்தை இருக்கு. வள்ளுவரே கூட அறம் வலியுறுத்தல் அப்படின்றதுக்கு பதிலா அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து கடைப்போலி. அடுத்து முற்றுப்போலின்னா என்னன்னா, எல்லா எழுத்துமே மாத்தி சொல்றதுக்கு பேரு முற்றுப்போலி. இப்ப 5ன்றத நம்ம என்ன சொன்னோம்? 5 அப்படின்றோம். அப்போ அது வந்து முற்றுப்போலி. அடுத்து நம்ம பார்க்க போறது இலக்கிய வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் வந்து 4 வகைப்படும். இயற்சொல், திரிசொல், வடசொல், திசைச்சொல் ஆகிய 4 வகைப்படும். சொல் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுவதற்கு மொழி, பதம், கிளவி ஆகிய பல்வேறு வார்த்தைகள் நம்மிடம் இருக்கிறது. முதல்ல இயற்சொல். எளிதில் விளங்கக்கூடிய இயல்பான சொற்களை, அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய, எளிதில் அனைவருக்கும் புரியக்கூடிய இயல்பான சொற்களை நம்ம இயற்சொல் அப்படின்றோம். அதெல்லாம் நம்ம வழக்கத்துல பயன்படுத்திட்டு இருக்கிற சொற்கள். கடல், கப்பல். அடுத்து திரிசொல் அப்படின்னா என்னன்னா, கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாக, எழுத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய, இலக்கியங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம என்ன சொல்றோம்? திரிசொல் அப்படின்றோம். அழுவம், வங்கம் இத நம்ம பெயர் திரிசொல் அப்படின்றோம். இயம்பினான், பயின்றான் இத வினை திரிசொல் அப்படின்றோம். அன்ன, மான ஆகியவற்றை இடைத்திரி சொல்றோம். கூர், கழி ஆகியவற்றை உரித்திரி சொல் அப்படின்றோம். இப்ப ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொற்கள் இருக்குது. இப்ப வங்கம், அம்பி, நாவாய் ஆகிய திரிசொற்கள் வந்து கப்பல்ன்ற பொருளை தரக்கூடிய, ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொற்கள். அதே போல பல பொருள் தரக்கூடிய ஒரே திரிசொல்லும் இருக்குது. இப்ப இதழ்ன்ற ஒரே திரிசொலுக்கு பார்த்தீங்கன்னா, உதடு, பூவிதழ், கண், இமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருட்கள் உண்டு. அடுத்து திசைச்சொல் அப்படின்னா, வேறு மொழியிலிருந்து, வெவ்வேறு திசைகளிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்த சொற்களை நம்ம என்ன சொல்றோம்? திசைச்சொல் அப்படின்றோம். இப்ப சாவி, சென்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சொற்கள் கிடையாது. பல மொழிகளிலிருந்து தமிழுக்கு வந்து சேர்ந்தவை. வேறு மொழியில மட்டும் இல்லாம, பாண்டிய நாட்டுக்கு வெளிய இருந்து உள்ள வந்த தமிழ் சொற்களைய கூட திசை சொற்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டா கேணி, பெற்றம் ஆகிய தமிழ் சொற்களும் கூட பாண்டிய நாட்டுக்கு வெளிய இருந்து வழங்கப்பட்டு அதுக்குள்ள வந்ததால, இதையும் நம்ம திசை சொல் அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்து வடசொல் அப்படின்னா என்னன்னா, வடமொழின்னா சமஸ்கிருத மொழி. அப்போ சமஸ்கிருத மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த சொற்களை நம்ம என்ன சொல்றோம்? வடசொல் அப்படின்றோம். இப்ப வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் ஆகிய வட சொற்கள வந்து நம்ம அப்படியே பயன்படுத்துறதால இத வடசொல் அப்படின்றோம். இதுல 2 வகை உண்டு. தற்சமம், தற்பவம். தற்சமம்னா என்னன்னா, வடமொழியில அந்த சொற்கள் எவ்வாறு வழங்கப்பட்டதோ, அதே போலே தமிழ் மொழியிலும் வழங்கப்பட்டா, அத நம்ம தற்சமம் அப்படின்றோம். தற்பவம் அப்படின்னா, வடமொழியில வழங்கப்பட்ட சொற்களை தமிழுக்கு ஏற்றாற் போல சிறிது மாற்றி நம்ம பயன்படுத்துற சொற்கள தற்பவம் அப்படின்றோம். விஷம் அப்படின்றத விடம் அப்படின்னு அந்த ஷாவ எடுத்து டா போட்டுக்கிறோம். அதே போல லக்ஷ்மி அப்படின்றத இலக்குமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. தமிழில் மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருப்பதாக பவணந்தி முனிவர் தன்னுடைய நன்னூல்ல சொல்றாரு. அடுத்து பகுபதம். பகுபதம்னா பகுத்தல் என்றால் பிரித்தல். அப்போ சொல்லை பிரித்தல். அப்ப பிரிக்கக்கூடியது. பெயர் பகுவதம் வந்து 6 வகைப்படும். பொருள் பொன்னன், இடம் வந்து நாடன், காலம் வந்து சித்திரையான், சினை வந்து கண்ணன், பண்பு இனியன், தொழில் வந்து உழவன். அடுத்து வினை பகுபதம் பார்த்தீங்கன்னா உண்கின்றான். இத எப்படி பிரிக்கலாம்னா உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். இதுல கிண்டுன்றது நிகழ்கால இடைநிலை. ஆண் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. உன் என்பது பகுதி. பகுபத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 6 பகுபத உறுப்புகள் இருக்கு. இப்ப வந்தனன் அப்படின்றத நம்ம இப்படி பிரிக்கலாம். வா கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதுல வா வா வந்து பகுதி. அந்த வா தான் வாவா மாறி இருக்கு. சின்ன வாவா மாறி இருக்கு. இந்த சின்ன வாவா நம்ம விகாரம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி மாறி வரத விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில அன்னுன்றத வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. முதல்ல இருக்கிறது பகுதி, கடைசியில இருக்கிறது விகுதி. அடுத்து நடுவுல இருக்கிற இத்து வந்து இறந்த கால இடைநிலை. இப்ப இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவுல வர்ற இத்து வந்து சந்தி. இந்த இத்து தான் இந்தா மாறி இருக்கு. அதனால அந்த இந்த நம்ம என்ன சொல்றோம்? விகாரம் அப்படின்றோம். அடுத்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல இருக்கிற அந்த அன்ன வந்து நம்ம சாரியை அப்படின்னு சொல்றோம். அப்போ முதல்ல வர்றது பகுதி, கடைசியில வர்றது விகுதி, நடுவுல வர்றது இடைநிலை, இடைநிலைக்கும் பகுதிக்கும் நடுவுல வர்றது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வர்றது சாரியை.
மாறி வர்றது வந்து விகாரம். இவ்வளோதாங்க. அடுத்து பகாபதம் 4 வகைப்படும். பகாபதம்னா பிரிக்க முடியாதது. பெயர் பகாபதம். நிலம். இத வந்து நம்ம பிரிக்க முடியாது. நீர் அப்படின்றத பிரிக்க முடியாது. அடுத்து வினை பகாபதம் பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டளையிட்டு சொல்ற மாரி இருக்கும். நட, வா, படி, ஏறு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் வினை பகாபதம். அடுத்து இடை பகாபதம்னா, மண், கொள், போல் ஆகியவை இடைப்பகாபதம். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, கழி ஆகியவை உரு பகாபதங்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது தொழிற்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்புப்பெயர், சினைப்பெயர், தொழிற்பெயர் ஆகிய வகைகளாக பெயர் சொல்லை நம்ம பிரிக்கலாம். இதுல இப்ப நம்ம பார்க்க போறது தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வினை, ஒரு செயல் செய்யறோம். அந்த செயலால் உருவாகின்ற பெயர் சொல்லை தான் நம்ம என்ன சொல்றோம்? தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். ஒரு செயலால் உருவாகின்ற பெயரை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். இதுல விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்ப ஆடு, ஆடுன்னா அது ஒரு வினைச்சொல். அது கூட தல் அப்படின்ற விகுதியை சேர்க்கும்போது இது வந்து தொழிற்பெயரா மாறிடுது. ஆடுதல். அடுத்து அல், கூறல், அம், ஆட்டம், ஐ, விலை, கை, வருகை, வை, பார்வை, கு, போக்கு, பூ, நட்பு, உ, மறைவு, தி, மறதி, சி, உணர்ச்சி, வி, கல்வி, மை, செய்யாமை ஆகிய இத்தனை விகுதிகளை கொண்டு உருவாகின்ற தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது முதநிலை தொழிற்பெயர். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வினை தான் ஒரு தொழிற்பெயரா மாறுது. இப்போ இந்த வினை கூட நம்ம விகுதிகளை சேர்த்தோம்னா தல், அம் ஆகிய விகுதிகளை ஏற்கனவே பார்த்த அந்த விகுதிகளை சேர்த்தோம்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகுது. ஒரு சில தொழிற்பெயர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வினை சொல்லே அந்த தொழிற்பெயராகவும் இருக்கும். இப்போ எடுத்துக்கிட்டா அடி அப்படின்னு இருக்கு இல்லையா? அடின்னா அடித்தல், ஒருத்தவனை அடின்னு சொல்றோம். இது வினைச்சொல். இதே ஒருத்தவன ஒரு அடி அடின்னு சொல்றான் இல்லையா? அந்த அடின்றது வந்து அங்க தொழிற்பெயர் ஆகுது. இப்ப புகழ், ஒருத்தவன புகழ்ந்து பேசுன்னு சொல்றோம் புகழ். இதே ஒருத்தவனுக்கு நிறைய புகழ் இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த வினை சொல்லோட அடி வேர் சொல் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். முதல்நிலை தொழிற்பெயர்ல மாறாது, இருக்கிறது அப்படியே இருக்கும். இங்க என்ன ஆகும்னா, கொஞ்சம் மாற்றம் உருவாகி தொழிற்பெயரா மாறி இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா விடு, விடுனா விட்டுரு அப்படின்னு அர்த்தம். அதையே வீடு அப்படின்னு ஆக்கணும்னா, அது வந்து தொழிற்பெயர் ஆகுது. அடுத்து மின் அப்படின்றத மீன் அப்படின்னு சொன்னா அது தொழிற்பெயர் ஆகுது. கொள்ன்றத கோல் அப்படின்னு சொன்னா அது தொழிற்பெயர் ஆகுது. உடன்பாடுன்றது உடன்பாடு ஆகுது. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிசொல், வேர் சொல் வந்து கொஞ்சம் திரிஞ்சு மாறி தொழிற்பெயரா மாறி இருக்கிறதால, இத நம்ம என்ன சொல்றோம்? முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 7ஆம் வகுப்புல கடைசி பருவத்துல 3ஆம் பருவத்துல அணிகள் குடுத்திருக்கிறாங்க. ஒரு சில அணிகள். அது என்னென்னன்னு பார்க்கலாம். ஓமை அணி. ஓம உருபுகளான போல, புரைய, அன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப ஆகிய ஓம உருபுகள் கொண்டு இது போல இது அப்படின்னு சொல்றது வந்து ஓமை அணி. எடுத்துக்காட்டா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தோண்டுபவரையும் தாங்குகின்ற நிலத்தை போல தம்மை இகழ்பவரையும் நாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல போலன்ற வார்த்தை வந்திருக்குது. நம்ம எப்படி பொறுக்கணும்? தோண்டுபவரையும் தாங்குகின்ற நிலத்தை போல நம்மை இகழ்பவரையும் பொறுக்க வேண்டும். அது போல நாம இருக்கணும் அப்படின்னு சொல்றதால, இங்க ஓம உருபு போலன்றது வெளிப்படையா வந்திருக்கதால, இத நம்ம என்ன சொல்றோம்? ஓமை அணி அப்படின்னு சொல்றோம். அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதுல பார்த்தீங்கன்னா, ஓம உருபு எதுவும் இருக்காது. எடுத்துக்காட்டா தொட்டனை தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்டுதோறும் மணற்கேணியானது நீர் ஊறும். மனிதர்கள் கற்கும் தோறும் அவர்களுக்கு அறிவு ஊறும். அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. அது போல இதுன்னு சொல்லல. இந்த மாரி ஓம உருபு மறைஞ்சு வந்தா, இத நம்ம என்ன சொல்றோம்? எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்றோம். அப்ப ஓம உருபு நேரடியா வந்தா ஓமையணி. ஓம உருபு மறைஞ்சு வந்தா அது எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்து இல்பொருள் ஓமையணி. உலகத்துல இல்லாத ஒரு பொருள சொல்லுவாங்க ஒரு சில நேரத்துல. அததான் நம்ம என்ன சொல்றோம்? இல்பொருள் ஓமையணி அப்படின்றோம். எடுத்துக்காட்டா பொன் மழை பெய்தது போல. எங்கன்னா பொன் வந்து மழையா பெய்யுமா? தங்கம் வந்து மழையா பெய்யுமா? பெய்யாது. அப்போ சொல்லுவாங்க. ஆனா பொன்மழை பெய்தது போல. அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இல்பொருள் ஓமையணி. அதேபோல கொம்பு முளைத்த குதிரை போல. குதிரைக்கு எந்நாளும் கொம்பு முளைக்காது. அப்போ இது வந்து உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை ஓமையா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது இல்பொருள் ஓமை அணி. அடுத்து நம்ம பார்க்க போறது உருவக அணி. உருவகம் வேறு, ஓமை வேறு என்று அறியாத வண்ணம் 2 ஒண்ணோட ஒண்ணு கலந்து இருப்பத நம்ம என்ன சொல்றோம்? உருவக அணி அப்படின்றோம். இப்போ தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஓமை அணி. ஏன்னா அங்க போன்றன்ற வார்த்தை வந்திருக்குது. இப்போ அதையே நம்ம தமிழ் தேன் அப்படின்னு சொன்னா, தமிழ் தேனா? இல்ல தேனு தமிழா? அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதால, நம்ம என்ன சொல்றோம்? உருவக அணி அப்படின்னு சொல்றோம். இப்ப வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு குடுத்திருக்கிறாங்க. இதுல வையம் அதாவது உலகம் வந்து ஒரு அகல் விளக்காகவும்,
கடல் வந்து அதுல இருக்கிற நெய் போலவும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உவமை, எது உருவகம்னே தெரியாத அளவுக்கு சொல்றதால, இத நம்ம என்ன சொல்றோம்? உருவக அணி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஏகதேச உருவக அணி. ஹிந்தில ஏக்ன்னு சொல்லுவோம்ல. ஏக்ன்னா 1ன்னு அர்த்தம். இப்ப இதுல என்ன பண்ணுவாங்க 2 பொருள எடுத்துக்கிட்டு, ஒன்றை மட்டும் உருவகம் செஞ்சுட்டு, மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டுருவாங்க. நம்பளே அத புரிஞ்சுக்க வேண்டியது தான். இப்ப எடுத்துக்காட்டா, "பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவரவர் கருமமே கட்டளைக்கல்" அப்படின்ற குறள் இருக்கு. பெருமையா, சிறுமையான்னு உரசி காட்டக்கூடிய கட்டளைக்கல் எதுன்னா, அவங்களுடைய முன்வினை பயன் தான் அப்படின்னு சொல்றாங்க. கருமம் அதாவது செயல்கள் வந்து அதனுடைய உரைக்கல், உரசி பார்க்கக்கூடிய கட்டளைக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இந்த பெருமையும், சிறுமையும் தங்கத்துக்கு ஒப்பிடாம விட்டுட்டாங்க இல்லைங்களா? அப்ப பெருமையும், சிறுமையும் தங்கத்துக்கு ஒப்பிடல. ஆனா, அவங்களுடைய முன்வினை பயன மட்டும் உரைக்கல், கட்டளைக்கல்லுக்கு ஒப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து அண்டர்ஸ்டூட் என்னது? பெருமையும், சிறுமையும் தங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ இத தான் நம்ம என்னான்னு சொல்றோம்? ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு, மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆகுபெயர். பொருளாகுபெயர். மல்லிகை சூடினாள். இப்போ மல்லிகைன்றது அந்த பூவோட பேர் இல்லைங்க. அது வந்து அந்த செடியோட பேர். ஆனா, அங்க சொல்றது மல்லிகை சூடினாள்ன்னு சொல்றது வந்து, செடியில இருக்கிற மலரை சூடினாள்ன்னு சொல்றாங்க. இல்லைங்களா? அப்போ இது வந்து பொருளாகு பெயர். இதே இடவாகு பெயர்னா, தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுல இருந்து போன டீம் தான் ஜெயிச்சிருக்குது. ஆனா, நம்ம என்ன சொல்றோம்? தமிழ்நாடு வென்றது அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வந்து இடவாகு பெயர். இதே காலவாகு பெயர்னா, டிசம்பர் சூடினாள். டிசம்பர்னா டிசம்பர் மாசத்த சொல்றது இல்ல. டிசம்பர் மாசத்துல பூக்குற அந்த மலரோட பேர் தான் டிசம்பர். அப்போ இது வந்து காலவாகு பெயர். அடுத்து சினையாகு பெயர்னா, தலைக்கு ஒரு பழம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவருக்கும் ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா, தலைக்கு ஒரு பழம் குடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து அந்த உறுப்ப சொல்றதால இது வந்து சினையாகு பெயர். சினைனா உறுப்பு. அடுத்து பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். இனிப்புன்றது ஒரு சுவை தான். அத எப்படி சாப்பிட முடியும்? ஆனா, அந்த சுவையுடைய ஏதோ ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்டுருக்கிறான். அப்போ இனிப்பு திண்டான் என்பது பண்பாகு பெயர். அடுத்து தொழிலாகு பெயர் அப்படின்னா, பொங்கல் உண்டான். கடைசியா இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை கிளவி அப்படின்னா என்னன்னா, சலசல, விறுவிறு அப்படின்னு சொல்றது வந்து இரட்டை கிளவி. அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னா, எங்கே, எங்கே அப்படின்னு சொல்றது அடுக்கு தொடர். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த சலசல அப்படின்ற இந்த இரட்டை கிளவிய நம்ம 2ஆ பிரிச்சோம்னா, சல, சல அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த சல அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்னு பார்த்தோம்னா, எந்த மீனிங்கும் இருக்காது. அதேபோல விறு, விறு அப்படின்றது, விறுன்ற ஒரு பகுதிய, ஒரு பதத்த எடுத்துக்கிட்டு, அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க போனா, எந்த மீனிங்கும் இருக்காது. அப்ப பிரித்து பார்த்தால் பொருள் இல்லை என்றால், அவை இரட்டை கிளவி என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து பிரிச்சு பார்த்தா பொருள் இருக்குது அப்படின்னா, அது வந்து அடுக்கு தொடர். இன்னொரு வித்தியாசம் இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் என்னன்னா, இரட்டை கிளவி வந்து அந்த 2 பதமும் ஒண்ணா சேர்ந்து இருக்கும். நடுவுல கேப் வராது. ஆனா அடுக்கு தொடர்ல கேப் வரும். சரிங்களா? பிரித்து பார்த்தால் பொருள் இல்லைன்னா இரட்டை கிளவி. பொருள் இருந்தால் அடுக்கு தொடர். இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, ஹைப்ன்னு ஒரு பட்டன் வரும். அத வந்து ஹைப் குடுத்துட்டு, அதன் பிறகு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, இது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 6369762091 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அங்க உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட் தரேன். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவை தந்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க் யூ. பாய். டேக் கேர்.